முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாவே உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை கனவாக இருக்கு. ஆனால் அந்த கனவு நனவாகுவதற்கான வழியே காணாமனு தானே தவிச்சுக்கிட்டு இருக்க. எங்கே நம்ம கண்ட கனவு கனவாகவே போயிருமோ நீ நினச்சதை சரி செஞ்சு அந்த கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னைக்கு ஒரு நாள் என்ன நினச்சி எனக்காக தீபம் ஏற்றினியோ அந்த வேண்டுதலை எப்படி நான் புறம் தள்ளுவேன்? இதோ உன் வேண்டுதலை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு தான் இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன். நான் உன்னை கைவிட்டுட்டேன் நீ நினைக்கும் போதெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் அமைதியாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ கூட உனக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் என் செல்வமே. நான் எப்போவுமே உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் உன் நன்மைக்காகவும் மட்டுமே அனைத்தையும் செய்வேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் 1000 வழிகள் இருந்தாலும் யார் ஒருத்தர் நேர்மையான வழியில் நன்மையான விஷயங்களை செஞ்சு நல்லபடியாக உண்மையாக வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு தான் நான் துணையாக இருப்பேன். அப்படி நேர்மையையும் உண்மையையும் கடைப்பிடித்து வாழும் உனக்காக இந்த வாழ்க்கையவே வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். உன்னை தலை நிமிர வாழ வைக்கவும் வெற்றி திலகத்தை உனக்கு இடுவதற்கும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்து வாழும் உனக்கு இனி ஒருபோதும் துன்பமும் தீங்கும் நெருங்கவே விடமாட்டேன். எதையாவது உனக்காக நல்லதாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வச்சே தீரணும்னு தான் இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் என் செல்வமே. மனசில் 1000 வலிகளோடும் வேதனைகளோடும் உடஞ்சு போயிடாம மறுபடியும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக இப்போது உன் கையை பிடிக்க நான் வந்துட்டேன். கதவே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட நான் உனக்காக ஒரு புது கதவை உருவாக்கி வெற்றி வழிகளை காட்டுவேன். இனிமே நீ நல்லபடியாக வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். நீ நல்லா வாழணும், நீ நினச்சது போல் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகவே நீ மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். அப்பா முருகா, என் பிரார்த்தனையை நீ எப்போதான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு கவலையோடு அன்னைக்கு கேட்டாயல்லவா? நீ கேட்டது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான வேண்டுதல் என்பதால் தான் அதை நான் கொஞ்சம் சரி செஞ்சு உன் கைகளில் நிரந்தர சந்தோஷம் கிடைக்கும் வகையில் ஒப்படைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்தனே, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரத்திலேயே உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிச்சயமாக இந்த முருகன் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் நீக்கி ஒளியை ஏற்றி நீ பிரகாசமாக ஜொலிக்கும்படியும் நீ கனவு கண்ட வாழ்க்கையை நனவாக நிஜமாக நிம்மதியாக நீ வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் 2 கண்களைப் போல நீ என்னை நேசிக்கும் போது என் செல்ல பிள்ளையாகி உன்னை நான் சும்மா விட்டுடுவேனா என்ன? உன் வாழ்க்கையில் இனிமேல் தான் மிகச்சிறந்த நாட்கள் வரப்போகுது. இதுவரைக்கும் மோசமான கஷ்ட நாட்களையும் தோல்வி நாட்களையும் அவமானத்தை சந்தித்த நாட்களையும் வாழ்ந்து வந்த உனக்கு இப்போது தைரியமாக முன்னேறதுக்கான காலத்தையும் நாட்களையும் உருவாக்கி தரப்போகிறேன். உன்னை சுற்றி ஒரே கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்குதேன்னு புலம்பினாயல்லவா? இதோ அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நான் இருந்து உன் போராட்டத்தை முடிச்சு வைக்க போகிறேன். உன் மன சுமையையும் பாரத்தையும் நான் ஏந்திக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்ற வந்திருக்கேன். இதனால் வரைக்கும் உனக்கு சுமையாக இருந்த இந்த வாழ்க்கை இப்போ சுவாரஸ்யமான சந்தோஷ வாழ்க்கையாக மாறப்போகுது. போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது ஒளி நிலவும்படி செய்ய போகிறேன். அவமானத்தோட
அடுத்தவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசியெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ வெகுமானத்தோட வாழ்க்கையை நீ பகுமானமாக சந்தோஷமாக மிக சிறப்பாக செல்வ வளத்தோட வாழும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை, எதுக்காகலாம் நீ ஆசைப்படுற, எதையெல்லாம் அடையணுங்கிறது உன்னுடைய விருப்பமாக இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அது அனைத்தையும் உன் கூடவே இருந்து உனக்கு கொடுத்து உனக்கு ஆதரவாகவும் அன்பு செலுத்தவும் இந்த முருகன் நான் வந்துட்டேன். இந்த ஜென்மத்தில் உனக்கு பெருசாக குழந்தை பருவத்தில் நீ ஓடி ஆடி சந்தோஷமாக விளையாடவும் இல்லை, இளமையில் இயல்பாக வரும் சிரிப்புகளும் சந்தோஷங்களும் நாண உணர்ச்சிகளும் கூட இல்லாத அளவுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர வந்திருக்கேன். மனிதர்களை பார்த்த உடனே இவங்க இப்படிதான்னு புரிஞ்சிக்கக்கூடிய கூர்மையான உள்ளுணர்வு உனக்கு இருக்கு. அதனால இனிமேலாவது யாரையாவது நம்புறதுக்கு முன்பாக கொஞ்சம் உன் உள்ளுணர்வோடு கலந்து கூர்மையாக அவர்களை கவனித்து புரிஞ்சு நம்ப பழகு. எந்த சூழ்நிலையிலையும் உடையாத அளவுக்கு, எந்த கஷ்டத்திலும் சோர்ந்து போகாத அளவுக்கு மன வலிமையை பெற்ற உனக்கு இன்னையோட எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றி மாலையை உன் கழுத்தில் சூட்டுறேன் செல்வமே. நீ அனுபவிக்கிற அத்தனை கஷ்டங்களும் இன்னையோட முடிஞ்சு போய் இன்று முதல் உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறப்போகுது. நிச்சயமாக நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோட செல்வ செழிப்போட சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழுவதை பார்ப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு வாழ்க்கையில் பிறக்கும் போதே நல்லா காசு பணம் வசதின்னு பிறப்பாங்க. ஆனால் எல்லாமே இருந்தும் வாழ்க்கையில் அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்கவோ செயல்படுத்தவோ வலிமையை அறியாமலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ கஷ்டத்திலேயே பிறந்திருந்தாலும் வறுமையிலேயே வாழ்ந்திருந்தாலும் உன் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தியாக நீ மாறியிருக்க. உன் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய, உனக்கு நீயே வசதியை உருவாக்கி கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் திறமையும் உழைப்பும் உன்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி தலை நிமிராமல் விட்டு விடுவேன்? யாரையும் நம்பாம உன்னை நீயே நம்பி வாழும் உனக்கு, தன் கையே தனக்கு உதவின உன் உழைப்பையும் முயற்சியையும் கஷ்டப்பட்டு செய்யும் உனக்கு இப்போது மிகப்பெரிய அளவில் உயர்வை கொடுக்க போகிறேன். காசு பணத்தின் மதிப்பு உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் நீயும் யாருக்கும் துன்பம் தரமாட்ட, நானும் ஒருபோதும் உனக்கு துன்பம் தரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்து நீ அனுபவித்த வலியும் வேதனையும் அடுத்த தலைமுறைக்கு போகாத அளவுக்கு இந்த தலைமுறையிலேயே உன்னை மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ வைக்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது 7 ஜென்மத்துக்கும் எந்த குறையும் வராத அளவுக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க போகுது. நீ ஆசைப்பட்ட துணை உனக்கு அமைஞ்சு குடும்பம் குழந்தை வாழ்க்கை சந்தோஷம் சொத்து சுகம்னு எல்லாவற்றையும் நீ சிறப்பாக பெற்று ராஜ வாழ்க்கையை வாழ போகிற. நீ இழந்ததை விட இப்போ விலை மதிப்பான ஒன்றை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ தெரியாமல் செஞ்ச சில தவறுகளுக்காக இப்போது உன் வாழ்க்கையில் துன்பம் வந்திருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு உன் சுத்தமான நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நன்மைகளை நான் கொடுத்துருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிக்கணுங்கிறது தான் இயல்பான விஷயம். அதனால் ஏதோ ஒரு விஷயம் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தவறுக்காக தண்டனை கிடைக்கும் போது அதை எதிர்த்து ஓடாமல் ஏற்றுக்க பழகு. அந்த தப்புக்கான தண்டனை கிடைத்த அனுபவத்தின் மூலமாக உனக்கு தேவையான சில விடுதலைகளை நான் கொடுப்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் இப்போ உனக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன். பல நேரம் நீ என்கிட்ட கேட்டிருக்க, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் சுபிட்சம் செல்வம் சந்தோஷம் நிம்மதினு எதுவுமே இல்லைன்னு. நான் உனக்கு கொடுத்த அறிவுரைகள் உனக்கு சரியாக புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனாலும் இப்போ உனக்கு சுபிட்சையும் செல்வத்தையும் சுபிட்சம் சந்தோஷம் செல்வம் இன்பம்னு உன் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு
நான் எப்படி வாழ்க்கையில வெற்றியை கொடுக்காம இருப்பேன்? இதோ உனக்கு தேவையான மன உறுதியையும் உன் கைகளுக்கு தேவையான வலிமையையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது கஷ்டமாக இருந்திருந்தாலும், நீ வடித்த கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியிருந்தாலும், அது எல்லாமே இப்போ உனக்கே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தரப்போகுது. இனிமே நீ நடந்து போகிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் நடந்து வரப்போகிறேன். கூட்டத்தில் ஒருத்தரா, லட்சத்தில் ஒருத்தரா, கோடியில் ஒருத்தரா நீ வாழாம உனக்கென ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கும் விதமாக செயல்படு. நான் தான் உன்னை தனிமையின் பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம், நீ ஆட்டு மந்தையில் கலந்து போன ஒரு ஆடாக இருக்கக்கூடாது. நானே தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையாக உனக்கென ஒரு தனித்துவத்தோட, உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை இறுக்கமாக பிடிச்சு என் மீது பக்தி செலுத்தும் உன்னை என் கரங்களால் அள்ளி அரவணைச்சு உன்னை உயர்த்த தான் ஓடி வந்திருக்கேன். எவ்வளவோ கஷ்டமும் சோதனைகளும் வந்த போதெல்லாம் மனம் தளராம அத்தனையும் தாண்டி கடந்து வந்து விட்டாயல்லவா? இன்னும் கொஞ்ச தூரம்தான். கூடிய சீக்கிரம் வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் உயர்வும் பெருமையும் ஒரு நிலையான நல்ல இடமும் உனக்கு அமையும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இந்த வடிவேலன் உன் அப்பன் முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ வருத்தப்படும்படியாக எதுவுமே நடக்க விட மாட்டேன். நீ எதெல்லாம் கனவு கண்டியோ, எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டியோ, எதெல்லாம் வேணும்னு நினச்சியோ, எதையெல்லாம் எதிர்பார்த்தியோ அத்தனையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி, இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனி என்ன நடந்தாலும் அது உன் நல்வாழ்க்கைக்கானதாக மட்டுமே இருக்கும். நீயும் நல்ல மனசோட முன்னேறி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன் வடிவேலன் உனக்கான ஒரு நல்ல வழியை காட்ட வந்துட்டேன்.